உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானும் பதார்த்தமா படக்குன்னு கட்டி பிடிச்சிட்டேன். இது ஒரு குத்தமாடா? விழாவரியா என்னன்னு கேட்காம விழாவிலேயே அடிக்கிறானுங்களே. சபா வந்த உடனே ரூம் வாசல்ல நின்னு என்ன பேன்னு பார்த்து மாட்டினதெல்லாம் என்ன மறந்து போச்சா? ஆமா ஐசு, நான் என்ன மறந்து, இந்த உலகத்தை மறந்து, சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மறந்து அப்படியே மயங்கி போய் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதான் தெரிஞ்சுதே. ஆமா, இதுக்கு பேர் தான் அழகுல மயங்குறதா? அதேதான் அதேதான் அதேதான். விட்டுருந்தேன்னா வச்சுக்கேன், அப்படியே உன்னை தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்ல வந்த. விஜய், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துரும்ல? நீங்க என் கழுத்துல தாலி கட்டிடுவீங்கல்ல? ஐசே, அப்புறம் என்ன தாலி கையில கட்டுவாங்க? லூசு. விஜய், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இதெல்லாம் கரெக்டா நடக்குமான்னு பதட்டமா இருக்கு, தெரியுமா? அப்பா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா ஐசே, இங்க பாரு. ஐசு, இங்க பாரு. ஐசு, இங்க பாரு, நம்ம ஒண்ணு தனியா இல்ல. மாப்பிள்ள சத்தம் என்ன இந்த ரூம்ல இருந்து கேக்குதே? என் அண்ணன் விக்ரம், உன் தங்கச்சிங்க மகா சுபா, பத்தாவதுக்கு சரவணன், ஸ்வேதா, இது எல்லாத்தையும் தாண்டி கல்யாண மாப்பிள்ள அசோக்கே நம்ம சைடு தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும். அட பாவி, நீ லவ் பண்ற பொண்ணு இவதானா? டேய், இவளுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சேடா. ஆனா இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கேடா. சரி, நடக்கிறது நடக்கட்டும். என்ன தைரியம் இருந்தா எங்க அக்காவை எதிர்த்து சண்டை போட்ட குடும்பத்தோட பொண்ண நீ லவ் பண்ணிட்டு இருக்க? அதுவும் என்னைய போட்டு பொழன்னு பொழந்து அடி வாங்க வச்சுட்டு உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? விட மாட்டேன்டா. இதுதான் நல்ல சான்ஸ். உன்னை வீடியோ எடுத்து அதை அக்காவுக்கு அனுப்பி வச்சு உன்னை மாட்டி விடுறான்டா. இருடா, வந்துட்டல்ல, இருடா வர. நாளைக்கு இந்நேரம் நீ என் பொண்டாட்டி. சொல்றதுக்கே சும்மா ஜில்லுன்னு இருக்கு. என்னோட அண்ணன் விக்ரம், உன் தங்கச்சிங்க மகா சுபா, அப்புறம் அசோக், சரவணன், என் தங்கச்சி ஸ்வேதா எல்லாருமே பேசி முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு காலையில மணமேடையில தாலி கட்ட போற நேரத்துல அசோக் எந்திரிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒதுங்கிடுவாரு. அந்த டைம்ல வேற வழியே இல்லாத சிச்சுவேஷன்ல நான் உனக்கு தாலி கட்டிருக்கேன். அசோக், அசோக், உங்க போன் ரிங் ஆகுது. ஓகே, யாருன்னு எடுத்து கேளுங்க. ஓகே கேக்குறேன்.
ஹலோ ஹலோ மேடம், அசோக் சார் இருக்காங்களா? அசோக் ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. நீங்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கன்வே பண்ணிடுறேன். நாங்கள் கேகே ட்ராவல்ஸ்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஹனிமூன் போகிறதுக்காக மொரிஷியஸ்க்கு 2 டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தாரு. ஆ நேம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஓகே. பேசஞ்சர் நேம் ஒன்று அசோக்கு, ஆ இன்னொரு பேர் ஐஸ்வர்யா. ஹலோ மேடம், மேடம் லைன்ல இருக்கீங்களா? ஆ ம். டிக்கெட் யார் யார் பேர்ல புக் பண்ணதா சொன்னீங்க? அது அசோக் ஐஸ்வர்யான்ற நேம்ல மேடம். மேடம் அசோக் சார் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. மகா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. போன்ல யார் மகா? கேகே டிராவல்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க அசோக். என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பேக் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஓ, அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். கொடுங்க. அசோக், டிராவல்ஸ்ல இருந்து கால் பண்றாங்கன்னா நீங்க ஊருக்கு எதுவும் போறீங்களா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகா. அ, நாளைக்கு ஐஸ்க்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்குதுல்ல, அதான் என்னோட ஒரு கிஃப்டா ஹனிமூனுக்கு மொரிஷியஸ் போகிறதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் அவங்க பேசியிருப்பாங்க.
அசோக் ஆ அசோக் உங்க ஃபோன் ரிங் ஆகுது. ஓகே, யாருன்னு எடுத்து கேளுங்க. ஓகே ஓகே கேக்குறேன். ஹலோ ஹலோ மேடம், அசோக் சார் இருக்காங்களா? அசோக் ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. நீங்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கன்வே பண்ணிடுறேன். நாங்கள் கேகே ட்ராவல்ஸ்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஹனிமூன் போகிறதுக்காக மொரிஷியஸ்க்கு 2 டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தாரு. நேம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஓகே. பேசஞ்சர் நேம் ஒன்று அசோக்கு, இன்னொரு பேர் ஐஸ்வர்யா. ஹலோ மேடம், மேடம் லைன்ல இருக்கீங்களா? டிக்கெட் யார் யார் பேர்ல புக் பண்ணதா சொன்னீங்க? அது அசோக் ஐஸ்வர்யான்ற நேம்ல மேடம். மேடம், அசோக் சார் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. மகா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஃபோன்ல யார் மகா? கேகே டிராவல்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க அசோக். என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பேக் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஓ, அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். கொடுங்க. அசோக், டிராவல்ஸ்ல இருந்து கால் பண்றாங்கன்னா நீங்க ஊருக்கு எதுவும் போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகா. நாளைக்கு ஐஸ்க்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்குதுல்ல, அதான் என்னோட ஒரு கிஃப்டா ஹனிமூனுக்கு மொரிஷியஸ் போகிறதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் அவங்க பேசியிருப்பாங்க.
அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா ஐசே இங்க பாரு. ஐசே இங்க பாரு. ஐசே இங்க பாரு, நம்ம ஒண்ணு தனியா இல்ல. மாப்பிள்ளை சத்தம் என்ன இந்த ரூம்ல இருந்து கேக்குதே? என் அண்ணன் விக்ரம், உன் தங்கச்சிங்க மகா சுபா, பத்தாவதுக்கு சரவணன், ஸ்வேதா, இது எல்லாத்தையும் தாண்டி கல்யாண மாப்பிள்ள அசோக்கே நம்ம சைடு தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும். அட பாவி, நீ லவ் பண்ற பொண்ணு இவதானா? டேய், இவளுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சேடா. ஆனா இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கேடா. சரி, நடக்கிறது நடக்கட்டும். என்ன தைரியம் இருந்தா எங்க அக்காவை எதிர்த்து சண்டை போட்ட குடும்பத்தோட பொண்ண நீ லவ் பண்ணிட்டு இருக்க? அதுவும் என்னைய போட்டு பொழன்னு பொழந்து அடி வாங்க வச்சுட்டு உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? விட மாட்டேன்டா. இதுதான் நல்ல சான்ஸ். உன்னை வீடியோ எடுத்து அதை அக்காவுக்கு அனுப்பி வச்சு உன்னை மாட்டி விடுறான்டா. இருடா, வந்துட்டல்ல, இருடா வர, இருடா. நாளைக்கு இந்நேரம் நீ என் பொண்டாட்டி. சொல்றதுக்கே சும்மா ஜில்லுன்னு இருக்கு. என்னோட அண்ணன் விக்ரம், உன் தங்கச்சிங்க மகா சுபா, அப்புறம் அசோக், சரவணன், என் தங்கச்சி ஸ்வேதா, எல்லாருமே பேசி முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு காலையில மணமேடையில தாலி கட்ட போற நேரத்துல அசோக் எந்திரிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒதுங்கிடுவாரு. அந்த டைம்ல வேற வழியே இல்லாத சிச்சுவேஷன்ல நான் உனக்கு தாலி கட்டிடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.